வத்தலக்குண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பழனி பாபா நினைவு நாளில் தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு திண்டுக்கல் ரோட்டில் வத்தலக்குண்டு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக நீதி போராளி பழனி பாபா நினைவு நாளில் தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வத்தலக்குண்டு ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட துணை செயலாளர் முருகன், வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் முத்தையா, தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பொன்ராம், ஒன்றிய பொருளாளர் திராவிடன் முன்னிலை வகித்தனர். வதிலை நசீம் வரவேற்புரையாற்றினார். சிறப்புரையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தமிழரசன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் சிறப்புரை ஆற்றினர். கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பவரசு அவர்கள் 250க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் நிரந்தர சின்னமான பானைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர்கள் மை வீரர் அப்துல்லா, ஜலால் முகமது, தமிழன், மணிகண்டன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் குபேந்திரன், போதராசன், பாவலன், அரசு, ஆறுமுகம், தமிழ்மாறன், கர்ணா, தயாளன், திவான், குமார், நல்லமாயன், மாணிக்கம் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இளஞ்சிறுத்தை உதயா நன்றி உரையாற்றினார். எந்த சாதியிலிருந்து நம்மிலிருந்து பிரிந்து போனார்களோ, நம்ம வாயில யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். இந்து மதத்தின் சாதிய வன்கொடுமை எதிர்த்து மதமாறினார்கள். இனி பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் இருக்கு என்று சொன்னால் இந்திய அளவிலே கிட்டத்தட்ட 30 கோடி பேர் தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறார்கள். 30 கோடி இந்திய அளவில் பெரிய சமூகம். 30 கோடி இருக்கக்கூடிய நமது சமூக மக்கள் இந்த நாட்டை ஆள முடியவில்லை. ஏன் தெரியல. நல்ல அதிகாரி தான். விடுதலை சிறுத்தைகள் இப்படி எதிர்த்து போராடி தான் நீங்க வளரும்ன்றதுக்காக செய்யறான்னு தெரியல. அதனால விடுதலை சிறுத்தைகள் மீது வம்பிழுக்க வேண்டாம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்துடைய நோக்கம் தலித் இஸ்லாமிய ஒற்றுமை என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.